கான்ஸ்டிபேஷன் இல்லாதவங்களுக்கு ஹெர்னியா ஏற்படுமா அப்படின்னா நிச்சயமாக ஏற்படும். இந்த குடலுடைய வால்ஸில் மட்டும் அழுக்கு டெபாசிட் ஆகிருக்கும். குடலுடைய நடுப்பகுதியில் மலம் வெளியே வருவதற்கான சேனல் கிரியேட் ஆகிருக்கும். அப்போ அந்த குடலுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய வால்ஸில் வெயிட் அதிகமாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த என்ன ஆகிடும், குடல் ஆட்டோமேட்டிக்காக கீழே அப்டாமினல் கேவிட்டி மூலமாக அந்த மசில்ஸ் மூலமாக கீழே இருக்கக்கூடிய தைஸுக்கோ இல்லை கிராயின் ஏரியாஸ்குள்ளேயோ அது பெனட்ரேட் ஆகிடும். சரி, ஓகே, நம்ம இப்போ காரணத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ குடல் வீக்கானாதான், மசில்ஸில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் வீக்கானாதான் நமக்கு ஹெர்னியா ஏற்படுது அப்படின்ற ஒரு காரணம் நம்ம தெளிவாக புரிஞ்சுட்டோம். அப்போ மசில்ஸ் ஏன் வீக் ஆகுது? நம்ம டைஜஷனில் ஹெவியான ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறது, நம்ம பசிக்காமையே சாப்பிட்றது, மலச்சிக்கலை சரியாக கவனிக்காமல் விடுறது, இதெல்லாம் தான் இந்த மாதிரி மோசமான ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுருது. அப்போ ஹெர்னியா பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுறது இல்லை, அந்த டயட்டில் இருக்கக்கூடிய தவறான உணவுகளை